நீல் 6 மணி ஆயிடுச்சா? இல்ல, இப்போ 5:30 தான் ஆகுது. உனக்கு டைம் பார்க்க கூட தெரியுமா? நீயும் எப்படி டைம் பார்க்கறதுன்னு கத்துக்கலாம். குக்கு டிவி கிட்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க और एवरीडे कुछ नया सीखो। சாதனாவுக்கு 2 பசங்க இருந்தாங்க, கௌரவ் அப்புறம் தாரா. கௌரவ் சிட்டில இருக்கிற ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் சின்ன பொண்ணு கத்தா அவங்க கூட இருந்தாங்க. கத்தா வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்வா. அப்புறம் சாதனா இப்பவும் வயல்ல கூலி வேலை செய்யறதுக்கு போவாங்க. அம்மா, இனிமேலாவது நீங்க வேலை செய்யறத நிறுத்திக்கலாம்ல. இப்பதான் அண்ணனும் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டாருல. வேலை செய்யறத நிறுத்தலாம் தான். ஆனா எப்போ உங்க அண்ணன் வீட்டு பொறுப்புகளை நான் பாத்துக்கிறேமான்னு சொல்றானோ அன்னைக்கு நான் வேலையை விட்டு நிக்கிறேன். அது வரைக்கும் உன்னையும் என்னையும் பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. ஆனா அண்ணன் தான் நல்லா சம்பாதிக்கிறாரே, அவருக்கு இந்த குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிறதுல என்ன கஷ்டம் வந்துட போகுது? பாருமா, இப்போ நீ இன்னும் சின்ன பொண்ணு. பொறுப்புகளை சமாளிக்கிறதுக்கு பணம் தேவையில்லை, அதுக்கு உறுதிதாமா தேவை. உங்க அண்ணனுக்கு மட்டும் உறுதி இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா இந்த குடும்பத்து பொறுப்புகளை அவன் ஏத்துப்பான். ஆனா அது வரைக்கும் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். சரிம்மா. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கௌரவ் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தான். அம்மா, இவ பேரு தாரா. என் கூட தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறோம். இது ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. இந்த கல்யாணத்துல எந்த விதமான ஆட்சேபனையும் எனக்கு இல்ல. கௌரவும் தாராவும் சாதனா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. இங்க பரமா கத்தா, உன் அன்னைக்கு நம்ம வீட்டை சுத்தி காட்டு. சரிம்மா. கத்தா அவளோட அன்னைக்கு வீட்டை சுத்தி காட்டினா. அப்புறம் தாரா மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருந்தா. கிராமத்துல இப்படிதான் எல்லாரோட வீடும் அழுக்கா இருக்குமா? அழுக்காவா? அதான் மண்ணு தூசி. ஐயோ அண்ணி, கிராமத்துல மண்ணு தூசியெல்லாம் இருக்க தானே செய்யும். உங்க நகரத்துல நல்ல ரோடு இருக்கும், இப்பவும் இங்க மண் ரோடு தானே இருக்கு, அதனால தூசி மண்ணெல்லாம் இருக்கும். சரி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கத்தா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினா. அந்த சாப்பாடை பார்த்ததுமே தாராவுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. சாப்பிடறதுக்கு சுக்கா ரொட்டியும் சட்னியும் இருந்தது. என்னது இது? இங்க காய்கறி எல்லாம் கிடைக்காதா? அதெல்லாம் கிடைக்குமா? ஆனா தினமும் காய்கறி சமைக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கிறது இல்ல. காலையில எழுந்ததுமே வயலுக்கு போக வேண்டியதா இருக்கும். அதனால இந்த மாதிரி சாதாரண சாப்பாட்டையே சாப்பிட்டுட்டு நாங்க கிளம்பிடுவோம். தாரா வேற வழி இல்லாம அந்த சுக்கா ரொட்டியையும் சட்னியும் சாப்பிட்டா. அப்புறம் சாயந்தரத்துக்கு முன்னாடியே கௌரவும் தாராவும் சிட்டிக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சிட்டில இருக்கிற ஒரு கோவில்ல தாராவுக்கும் கௌரவுக்கும் கல்யாணம் நடந்தது. சாதனாவும் கத்தாவும் கல்யாணத்துக்காக சிட்டிக்கு வந்தாங்க. அம்மாவும் பொண்ணும் வீட்டுக்கு வந்த உடனே சாதனா கூலி வேலை செய்யறதுக்கு வயலுக்கு போயிட்டாங்க. அம்மா, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்களேன். என்னைக்கு உன் கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை நான் சேர்த்து வைக்கிறேனோ அன்னைக்கு தான் நான் ஓய்வு எடுப்பேன். இனிமே எனக்கு ஒரே ஒரு பொறுப்பு தான் இருக்கு, அதுதான் உன்னோட கல்யாணம். சாதனா கத்தா சொல்றது எதையுமே கேட்கல. அப்புறம் அவ தன்னோட வேலையை பார்க்க போயிட்டா. இங்க நாள் முழுக்க சாதனா வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற பணத்தை, அதுல அதிகமான பணத்தை பொண்ணு கத்தாவோட கல்யாணத்துக்காக அவங்க சேர்த்து வச்சாங்க. 2 மாசம் ஆயிடுச்சு. சாதனா ஓய்வே இல்லாம வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் அவங்களுக்கு உடல் நல சரியில்லாம போயிடுச்சு. அவங்க தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. எம்மா கத்தா. என்னம்மாச்சு, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா, அதனால தான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். கத்தா சாதனாவோட தலையில கை வச்சு பார்த்தா. அடக்கடவுளே, உங்க உடம்பெல்லாம் ஒரே சூடா இருக்கு. பரவாயில்ல விடுமா, நீ எனக்கு ஜுர மாத்திரை இருந்தா கொடு. கத்தா அம்மாவுக்கு மாத்திரை கொடுத்தா. அப்புறம் சாதனா தூங்கிட்டாங்க. கத்தா அங்கதான் பக்கத்துல சுத்திக்கிட்டு இருந்தா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சாதனாவோட ஜுரம் குறையவே இல்லை. அம்மாவை உடனேயே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், இவங்க ஜுரம் குறையவே மாட்டேங்குது. கத்தா சாதனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தா. அப்புறம் இங்க டாக்டர்ஸ் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர் அவங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியான மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. ஐயோ கடவுளே, இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? அப்பதான் கத்தாவுக்கு ஞாபகம் வந்தது. அவளோட அம்மா தினமும் பணத்தை எடுத்துட்டு போய் அலமாரியில வைப்பாங்க அவளோட கல்யாணத்துக்காக. சாதனா உடனே அந்த பணத்தை எடுத்துட்டு வந்தா. அப்புறம் கொஞ்ச நாள் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல சாதனாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் அவங்க பூர்ணமா குணமானதுக்கு அப்புறமா கத்தா அவங்கள வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தா. இன்னையில இருந்து நீங்க கூலி வேலைக்கே போக கூடாது. அப்படி நான் கூலி வேலை செய்யறதுக்கு போகலன்னா அப்புறம் இந்த குடும்பத்தை யார் நடத்துவாங்க? அப்புறம் உனக்கு கல்யாணம் எப்படி நடக்கும்?
அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன். நீங்க வீட்ல ஓய்வெடுங்க. அப்புறம் கத்தா யோசிக்க ஆரம்பிச்சா அவ எப்படி பணத்தை சம்பாதிக்கிறதுன்னு. அவ சமைச்சிட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டு மம்தா வீட்டுக்கு வந்தா. சித்தி வீட்டுக்கு வந்துட்டாங்களா? நல்லா இருக்காங்களா? நல்லா தான் இருக்காங்க. ஆனா இனிமே அவங்கள கூலி வேலை செய்ய அனுப்பக்கூடாது. நான் தான் இனிமே பணம் சம்பாதிக்கணும். ஆனா எப்படி? மம்தா யோசிச்சா. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஞாபகம் இருக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலர் கலரா இட்லி செஞ்சல்ல? ஆ, அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அதையே நீ செய்யக்கூடாது. அந்த மாதிரி கலர் கலரான இட்லி எங்கேயும் கிடைக்கிறது இல்ல. அதனால நீ செய்யற இட்லி வியாபாரம் ஆகும். கத்தாவுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. மறுநாள் கத்தா மார்க்கெட்ல இட்லி கடை போட்டா. அப்புறம் கலர் கலரான இட்லிய செய்ய ஆரம்பிச்சா. தங்கச்சிமா, இது என்ன கலர் கலரா இருக்கு? அண்ணே, இது கலர் கலரான இட்லி ரொம்ப சுவையா இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்டு தான் பாருங்களேன். சரிம்மா, ஒரு பிளேட் கொடு. கத்தா அந்த கஸ்டமருக்கு கலர் கலரான இட்லி ஒரு பிளேட் கொடுத்தா. அந்த கஸ்டமர் சாப்பிட்றத பார்த்துட்டு இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் அங்க வந்தாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் கத்தாவோட கலர் கலரான இட்லியை ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டாங்க. முதல் நாளே வியாபாரம் நல்லபடியாக நடந்து கத்தாவுக்கு நல்ல வருமானம் வந்தது. இந்தாங்கம்மா என்னோட முதல் வருமானம். சாதனாவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. கத்தா தினமும் மார்க்கெட்டில் கலர் கலரான இட்லி கடை போட்டு வித்துட்டு இருந்தா. அதனால கஸ்டமர்ஸோட கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருந்தது. அவ நாளுக்கு நாள் ஃபேமஸ் ஆகிக்கிட்டே இருந்தா. அதோட அவளோட வருமானமும் அதிகமாகிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் அவளோட கடைக்கு ஒரு பெரிய சேட் வந்தாரு. ஆமா, நீதான் அந்த கலர் கலரா இட்லி செய்றவளா? ஆமாங்க. உன்னுடைய கலர் கலரான இந்த இட்லி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதனால தான் நானே உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க வந்திருக்கேன். என்ன ஆஃபர்? இந்த சிட்டில எனக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. என்னுடைய விருப்பம் என்னன்னா, உன்னுடைய கலர் கலரான இட்லி என்னுடைய எல்லா ஹோட்டல்ஸ்லயும் இருக்கணும். அப்புறம் ப்ராஃபிட் நம்ம 2 பேருக்கும் 50-50%. கத்தாவுக்கு இந்த ஆஃபர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். சேட் அந்த நிமிஷமே கத்தா கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கத்தாவோட கலர் கலர் இட்லிக்கான செயின் ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் என்ன பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல கத்தாவோட கலர் கலர் இட்லி விற்க ஆரம்பிச்சது. சிட்டில இருக்கிறவங்க எல்லாருக்கும் கலர் கலர் இட்லி ரொம்பவே பிடிச்சு போச்சு. அப்புறம் ஹோட்டலோட லாபமும் அதிகமாக ஆரம்பிச்சது. ஒரு மாசத்துக்கு அப்புறமா கத்தாவை பார்க்க சேட்டு வந்தாரு. அவரு கத்தா கையில 20 லட்சம் ரூபாய்க்கான செக்கை கொடுத்தாரு. இது உன்னுடைய ஒரு மாசத்துக்கான லாபம். அவ அந்த செக்கை பார்த்ததும் கண்ணுல இருந்து கண்ணீர் நிக்கவே இல்லை. அழாதம்மா, இது உனக்கு சேர வேண்டியது. உன்னுடைய கலர் கலரான இட்லியை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. கத்தா ரொம்ப சந்தோஷத்தோட அந்த செக்கை வாங்கினா. அன்னையில இருந்து கத்தாவோட எதிர்காலமே மாறிடுச்சு. அவ பெரிய வீடு, கார், அவளுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கிடைச்சது. இப்ப அவ தன்னோட அம்மாவை ராணி மாதிரி பாத்துக்கிட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கௌரவுக்கு கத்தாவோட முன்னேற்றத்தை பத்தி தெரிஞ்சது. அப்புறம் கௌரவும் தாராவும் கத்தாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஏ சின்னவளே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அண்ணே, உங்களை மாதிரி சுயநலவாதிகளை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, நான் செஞ்ச தப்ப நினைச்சு நான் ரொம்பவே வெக்கப்படுறேன். என்ன மன்னிச்சிடுமா. அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்தபோது நீங்க எனக்கு தேவைப்பட்டீங்க. ஆனா அப்ப நீங்க வரலையே. இப்ப எனக்கு யாரோட தயவும் தேவையில்லை. என்னால எங்க அம்மாவை பாத்துக்க முடியும். அம்மா, நீங்களாவது புரிய வைங்கம்மா இவளுக்கு. அவ தப்பு செஞ்சிருந்தா நான் அவளுக்கு புரிய வைக்கலாம். அவ சொல்றது சரிப்பா. அவளோட பொறுப்புகளை அவ நல்லபடியா செய்யறா. இன்னைக்கு உன் தங்கச்சி நல்ல வசதியா இருக்கிறதுனால தானே அவளை பார்க்க இங்க வந்த. அதனால நீ சுயநலக்காரன். மறுபடியும் இந்த வீட்டுக்கு வராதப்பா. சாதனாவும் கத்தாவும் கௌரவையும் தாராவையும் ஏத்துக்கல. இது சரியும் கூட. ஏன்னா தாராவும் கௌரவும் சுயநலக்காரங்க. பணம் இருக்கிறதுனால தானே அவங்களுக்கு அவங்க குடும்பமே தெரிஞ்சது. ஆனா குடும்பத்துக்கு அவங்க தேவைப்பட்ட போது அவங்க தன்னோட பொறுப்புகள்ல இருந்து விலகிட்டாங்க. பெரியவங்கெல்லாம் சொல்றது சரிதான். உறவுகள் பணத்தை வச்சு ஏற்படுறது கிடையாது. இது அறுந்து போன நூல். ஒரு முறை அறந்துடுச்சுன்னா மறுபடியும் அதை சேர்க்க முடியாது.